தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. நேற்றைய செய்தியிலே ஆண்டவருக்காக வாழும்போது உபத்திரவங்கள் உண்டு என்பதை பார்த்தோம். இங்கே தொடர்ந்தும் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே ஸ்தேவானுடைய மரணத்தை பார்க்கிறோம். அதற்கு சவுல் சம்மதித்திருந்ததை, சவுலும் சேர்ந்து அந்த காரியத்தை செய்ததை பார்க்கிறோம். 2வது வசனம், தேவ பக்தி உள்ள மனிதர்கள் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகுந்த துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். இங்க முக்கியமான அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய முக்கியமான ஒரு வேலையை, ஒரு காரியத்தை தான் இங்கே நாங்கள் 8ஆம் அதிகாரத்துல 1லிருந்து 4வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஆண்டவருக்காக வாழும்போது உபத்திரவத்தை பொருட்படுத்தாது, துன்பத்தை, பாடுகளை, சிறையை, அடிகளை, வேதனைகளை பொருட்படுத்தாது இவர்கள் அங்கே ஆண்டவருக்காக ஊழியம் செய்து வருகிற பாடுகள் நிமித்தம் ஓடி போய் அங்கே ஓடி போன இடங்களில, சிதறி போன இடங்களில கூட தங்களை தேவன் அழைத்த அந்த நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றுவதில் தீவிரமாய், கவனமாய் இருந்ததை இங்க நாங்க பார்க்கிறோம். என்ன காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் நடந்தாலும், எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும், தேவனோடு வாழ்ந்து நிலைத்திருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த காரியத்தை எந்த நிலையிலும் நாங்கள் விடாமல் வாழ வேண்டும் என்பதை நாங்க இங்கே பார்க்கிறோம். அதற்காகத்தான் ஆண்டவர்களை அழைத்தார். எதற்கு அழைத்தார்? தன்னோடு வாழ்ந்து தன்னை அறிவிப்பதற்கு, தன்னோடு வாழ்ந்து தன்னை ஜனங்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு, தன்னுடைய ஊழியங்களை செய்வதற்கு, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவனிடத்தில் திருப்பும்படிக்குத்தான் எங்கள் ஆண்டவர் ரட்சித்தார், அழைத்தார், அபிஷேகித்தார், ஆவியானவரை தந்தார், தன்னுடைய வார்த்தையாகிய வேதத்தை தந்தார், கற்றுத்தருகிறார். அவை எங்களுடைய வாழ்க்கையில எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும், எது குறைந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும், சுவிசேஷத்தை நாங்கள் எந்த நிலையிலும், அங்க ஸ்தேவானை போல மரண தருவாயிலும் விட்டு விடாது அதை அறிவித்து தெய்வத்தை மகிமைப்படுத்தி தெய்வத்துக்கு நேராய் ஜனங்களை நடத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், அழைத்திருக்கிறார். இதை நாங்கள் வேதம் முழுவதிலும் நாங்கள் பார்க்க முடியும். ஆகவே அழைக்கப்பட்ட நாங்க இதை புரிந்து விளங்கி தொடர்ந்தும் தேவனோடு வாழ்ந்து தெய்வத்துடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக நாட்கள்ல நாங்க வாழ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை வழி நடத்துவாராக. இந்த வாழ்க்கை, இந்த நிலைமை நாட்கள்ல குறைந்திருக்கிறபடியாத்தான் ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியவில்லை, சுவிசேஷம் அறிவிக்கிறது குறைந்து வருகிறது, ஆண்டவருடைய ஆவியானுடைய அற்புதங்கள், அதிசயங்கள், காரியங்கள் காணப்படாமல் போய்விட்டது. காரணம், நாங்க அந்த சுவிசேஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்காக வாழ்வதை அநேகர் நாங்க விட்டுட்டோம். இயேசுட்ட வருகிறது எங்களுடைய தேவைகளுக்காக, அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ பழகிட்டோம்.
எங்களுடைய வியாதிகள் மாறுவதற்கு, எங்களுடைய கஷ்டங்கள் மாறுவதற்கு, எங்களுடைய கவலைகள் மாறுவதற்கு, எங்களுடைய துன்பங்கள் மாறுவதற்கு தான் இயேசு விட்ட வர்றோம் நாங்க. இயேசு அதற்காக எங்களை அழைக்கல. அழைத்தது ஒரே நோக்கம், அவரோட வாழ்ந்து அவரை அறிவித்து மகிமைப்படுத்தி வாழ வேண்டும். இப்படியாக வாழ ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.